சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். அந்த வாத விவாதத்தில் அவர் வெற்றி பெற்று விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். வெற்றி பெற்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் அவர்களுடைய மகன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் 10 கோடி ரூபாய் பரிசையும் தமிழ்நாடு கள்ளியக்கம் கொடுக்கும். நீங்க இவ்வளவு சொன்னாலும் மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்? ஒரு மருத்துவரே சொல்றாருன்னா அப்படின்னு மருத்துவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தானே போகும். மருத்துவர்னா ஆளினால் அழகு ராஜாவா? எல்லாம் தெரிஞ்சிருக்கோமா அவருக்கு? மற்றவங்களுக்கு தான் அறிவே இல்லையா? அவர் சொல்றத வேதமாக்கா? அதாவது மற்ற மதுக்களை விட கள் மோசமானதுங்கிறார்ல, நிரூபிக்க சொல்லுங்க. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளித்த கள் புளிக்காத கள் ரெண்டையுமே உணவு பட்டியல வச்சிருக்காங்க. மது பட்டியலையோ போதைப் பொருள் பட்டியலையோ வைக்கல. இது ஒரு ஜனநாயக நாடு, அவருடைய வேட்டைக்காடு அல்ல. போதைப் பொருள்ன்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. இதை வச்சு நீங்க அரசியல் பண்றாங்க நிறைய பேர்னு அரசியல் வட்டாரத்திலும் அவர் பேசுறாரு. அவருக்கு அடிப்படை புரிதல் இல்லை. நான் அந்த குற்றச்சாட்டை சுமத்துறேன். இவரு அறிவாளின்னு பேசுறாருல்ல. உலக அளவுல 108 நாடுகள்ல பனை தென்னை மரங்கள் இருக்கு. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை, தமிழ்நாட்டை தவிர. எந்த ஒரு கமிட்டியும் கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவில்லை. உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்கு சாலை ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சாலை ஓட்டுவோனை ஒரு மீன் தான் பதிவு பண்றாரு வள்ளுவர். கள்ளுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லுபவர்கள், மற்ற மதுக்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் உலக பேய் பட்டியலில் தான் வைக்கணும். 15ஆம் தேதி சீமான் அவர்கள் கல் இறக்குறாரு, அதை வேற குடிச்சு காமிக்க போறாரு. அதைத்தான் அவர் மையமிட்டு அரசியல்னு சொல்றாரோ சீமான் அவர்கள் இதுல களத்துல வரனால? அவருடைய மகன் டாக்டர் ஷியாம் என்ன சொல்றாரு? சீமான் போன்றவர்கள் கல்லுக்கு அனுமதி கேட்கிறார்கள். நாங்க அனுமதி கேட்கலையே. கல் பற்றிய புரிதல் அப்பனுக்கும் இல்ல, மகனுக்கும் இல்ல. 2 பேர்த்தையும் வர சொல்லுங்க, வார்த்தை வர சொல்லுங்க. எங்க தரப்புல ஒருத்தர் மட்டும் வர்றோம். குரங்கு குட்டி விட்டு ஆழ பார்க்குமா? அந்த மாதிரி இவர் குட்டி, யாரோ இவரை விட்டு ஆழ பார்க்கறாங்க. அதுக்கு இவர் பலிகடாயிருக்கார். அவருக்கு செல்வாக்கு வரக்கூடாது. பாருங்க, நான் தான் சொல்றேனே, நீங்க தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா வார்த்தைக்கு வாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். அப்படி என்றால் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் அறிவில்லாதவர்களா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கல் இயக்கத்தின் தலைவர் கல் நல்லசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசினதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது கல் ஆபத்தானது, அதனுடைய ஆபத்தை உணராமல் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது உணவு பட்டியலில் வைக்கணும்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்றது எப்படி இருக்குதுன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு ஆபத்தானதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு தான் மது விலக்கு, மது கொள்கை மற்றும் போதை பொருளை பத்தி சொல்லுது. அதுல கள்ளுக்கு தடை விதிக்க கூடாதுன்னு சொல்லுது. வாரத்துக்கு வர சொல்லுங்க, வாங்கிட்டு 10 கோடி ரூபா. எதுக்கு முதுகில் குத்துறாரு? நெஞ்சில குத்த சொல்லுங்க, நான் வரவேற்கிறேன். இல்ல 10 கோடி நீங்களே எதை 10 கோடி அது? கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என நிரூபித்தால் 10 கோடி பரிசு. அது மருத்துவர் கிருஷ்ணசாமிக்கும் கொடுக்கப்படும். வர சொல்லுங்க, வாரத்துக்கு வாங்கி சொல்லுங்க 10 கோடிய. முதுகுல குத்துறாரு. முதுகுல குத்துறாரு எந்த அடி? இல்ல முதுகுல குத்துறாருன்னு சொல்றீங்களா? எந்த அடிப்படையில சொல்றீங்க முதுகுல குத்துறாருன்னு? அடிப்படையில நாங்க தான் பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறோம்ல, 20 ஆண்டுகளா இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம்ல, பலதரப்பட்ட போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம்ல. 10 கோடி ரூபாய் பரிசுன்னு சொல்லி சென்னையில கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இருந்த போதும், இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற போதும் அசுமேத யாகங்கள் நடத்தணுமல்ல. அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சவால் விட்டு அந்த
குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் ரூ. 10 கோடின்னு சொல்லியிருந்தோம்ல. நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரா தான் இருக்கீங்க. எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? வர வேண்டியதானே, வாங்கிக்க வேண்டியதானே 10 கோடி ரூபாய். அப்படி அந்த வாத விவாதத்தில் நீங்கள் வெற்றி பெற்று இருந்தால் 2024 தேர்தல்ல ஒரு 5-6 MP பிடிச்சிருக்கலாமே. நீங்க அந்த அளவு செல்வாக்கு உங்களுக்கு வசந்திருக்குமே. ஏன் வரல? இப்ப வாங்க, இப்ப வந்து வாதிட்டு கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்தால் அது மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு பெருகும். வரும் 2026 வாக்காக மாறும். நீங்க உங்கள் கட்சி வெற்றி பெறுவதும் நீங்கள் முதலமைச்சராவதும் உறுதி ஆகும். இந்த அரிய வாய்ப்பினை, சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐயா, கல்ல ஆபத்தானதும் அவர் சொன்ன உடனே நீங்க சொல்ற பதில் என்னவா இருக்கு? அரசியலமைப்பையே ஆபத்துன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப கல் உணவுன்னு சொன்னீங்கன்னா அதுல போதை இருக்குன்ற மாதிரி தானே அவர் பேசுறாரு. போதை எதுல இல்ல? அவர் ஒரு மருத்துவர் தானே. உண்ணக்கூடிய உணவு எல்லாமே ஆல்கால் இருக்கு, பருகக்கூடிய பானம் அத்தனையிலும் இருக்கு. எதுல ஆல்கால் இல்ல? ஆல்கஹால் இல்லாத உணவைத்தான் உண்பேன், பானத்தை தான் பருகுவேன்னு சாகரத்தை தவிர வழியே கிடையாது. நீங்க மாவு ஆட்டுறீங்க, ஆட்டின மாவை அப்படியே தோசை சுட்டா தோசை சுட முடியாது, இட்லி சுட முடியாது, தோசை வார்க்க முடியாது. அது புளிச்சு போனா தான் இட்லி சுட முடியும், தோசை வார்க்க முடியும். அப்ப ஆல்கஹால் வந்துருது. அப்படின்னா அவருடைய பார்வைப்படி இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்போ அவைகளும் போதைப் பொருள் தான். கறக்கூடிய பால் ஆல்கஹால் இருக்காது. தயிரா மோரா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். சுடுசோத்துல அவ்வளவா ஆல்கஹால் இருக்காது. பழைய சோறா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். ஆக அவருடைய பார்வையில் அவைகளும் போதைப் பொருட்கள் தான். இவரு ஒரு மருத்துவர் தானே. ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நாங்க வந்து பயிர் பண்றோம், நெல்லு நாத்து நடுறோம், சேடை பாய்ச்சி சேத்தொலை ஓட்டி உடனே நாத்தை பறிச்சு நட்டா நாத்து துளிர்க்காது. அப்படியே மேல இருந்து கருகிட்டு போய் அப்புறம் கீழே இருந்து துளுத்து வரும். இதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். அதே அந்த சேத்தை 10 நாள் 15 நாள் புளிக்க வச்சோம்னா அதுல ஆல்கஹால் வந்துடும். அந்த சேத்துல நாத்து எடுத்து நட்டோம்னா வச்ச நாத்து அப்படியே துளுத்து வரும். ஆக பயிர்களுக்கும் ஆல்கஹால் தேவை. இந்த அடிப்படை புரிதல் மருத்துவராகி அவருக்கு இல்லைன்னா வேற மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒரு மருத்துவருக்கே ஐயா, நீங்க ஆல்கஹால் சொல்றீங்க, இதுல இருக்கு அதுல இருக்கு சோறுல இருந்து எல்லாமே சொல்றீங்க. ஆனா அந்த ஆல்கஹால் ஒன்னும் போதை தரலையே. ஆனா இது வந்து போதை தரும், இளைய சமுதாயத்தை வேற வழியில கொண்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தானே அவர் பேசுறாரு. பெரியவங்க சொல்லுவாங்களே, நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? பழைய சோத்துல தயிர் ஊத்தி உண்ணுட்டு நீ வண்டி வாகனம் ஓட்ட வேண்டாம்பாங்க. ஏன்னா தூக்க வரும். கள்ள குடிச்சா எப்படி தூக்க வருமோ, ஒரு மயக்கம் இருக்குமோ, அந்த மாதிரி இருக்கு, விபத்துக்கு வழிவகுக்கும். ஆக பழைய சோறு அவருடைய பார்வையில் போதைப் பொருள் தான், தயிர் போதைப் பொருள் தான். இல்ல வாதத்துக்கு வர சொல்லுங்க, வாங்கிட்டு 10 கோடி ரூபாய். இவர் பயப்பட வேண்டியதில்லை. அந்த வாத விவாதம் ஒரு அரங்கத்தில் நடக்கும். பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்கள். நேரடி ஒளிபரப்பு இருக்கும், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி. அந்த வாத விவாதத்தில் அவர் வெற்றி பெற்று விட்டால் கள்ள இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். வெற்றி பெற்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் அவர்களுடைய மகன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ரூ. 10 கோடி ரூபாய் பரிசையும் தமிழ்நாடு கள்ள இயக்கம் கொடுக்கும். வர சொல்லுங்க வாதத்துக்கு. நீங்க இவ்வளவு சொன்னாலும் மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்? ஒரு மருத்துவரே சொல்றாருன்னா அப்படின்னு மருத்துவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தானே போகும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வர மாட்டாங்கல்ல. மருத்துவர் வந்து என்ன வேணாலும் செய்யலாமா? வர சொல்லுங்க வாதத்துக்கு. சரி, அவர் சொல்றாருல, அதாவது மற்ற மதுக்களை விட கள் மோசமானதுங்கிறார்ல, நிரூபிக்க சொல்லுங்க. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளித்த கள் புளிக்காத கள் ரெண்டையுமே உணவு பட்டியல வச்சிருக்காங்க. மது பட்டியலையோ போதைப் பொருள் பட்டியலையோ வைக்கல. இந்த புரிதல் மருத்துவராகிய கிருஷ்ணசாமிக்கும் கிடையாது, அவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமிக்கும் கிடையாது. மருத்துவர்னா ஆளினால் அழகு ராஜாவா? எல்லாம் தெரிஞ்சிருக்கோமா அவருக்கு? மற்றவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? அவர் சொல்றத வேதமாக்கா? வர சொல்லுங்க வாதத்துக்கு. இது ஒரு ஜனநாயக நாடு, அவருடைய வேட்டைக்காடு அல்ல. அவருடைய பார்வை இந்த கல் அப்படின்றது ஒரு ஒரு போதை பொருள்ன்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. இதை வச்சு நீங்க அரசியல் பண்றாங்க நிறைய பேர்னு அரசியல் வட்டாரத்திலும் அவர் பேசுறாரு. பாருங்க, அவருக்கு அடிப்படை புரிதல் இல்லை. நான் அந்த குற்றச்சாட்டை சுமத்துறேன். போதைப் பொருள் வேறு, மது வேறு, உணவு வேறு, மூன்றும் வெவ்வேறானவை. போதைப் பொருள் என்று உலக அளவில் சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம்,
அபின், கஞ்சா, மார்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பிரவுன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதை காளான் போன்றவைகள் தான் போதைப் பொருள். மதுக்கள் வேற. மதுக்கள்ங்கிறது பிராண்டி இருக்கு, விஸ்கி இருக்கு, ரம் இருக்கு, வோட்கா இருக்கு, சாராயம் இருக்கு, இவைகளெல்லாம் மதுக்கள். கள் உணவு உலக அளவுல 108 நாடுகள்ல பனை தென்னை மரங்கள் இருக்கு. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை, தமிழ்நாட்டை தவிர. ஆக யாருமே பாத்தீங்கன்னா இவரு அறிவாளின்னு பேசுறாருல்ல, அறிவாளின்னு தன்னை அடையாளம் காட்டிக்கிறாருல்ல, இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நேரு காலத்துல ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி போட்டாரு. அதுக்கு பின்னாடி ஜஸ்டிஸ் டேக்சந்த் கமிட்டி, இந்த கமிட்டி மத்திய அரசால் போடப்பட்ட கமிட்டி. அடுத்து கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதயபானு கமிட்டி, குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என்எம் மியாபோயி கமிட்டி. எந்த ஒரு கமிட்டியும் கள்ளுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவில்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கள்ளுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே குறைஞ்சுகிட்டு இருக்குது, இது கூட்டப்பட வேண்டும். அதே நேரத்துல இறக்குமதி மதுக்கள், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே கூடிக்கிட்டு இருக்குது, இது குறைக்கப்பட வேண்டும், முடிந்தால் தடை விதிக்கப்பட வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க. இவர் என்னங்கிறாரு, மற்ற மதுக்களை விட கள் மோசமானவை. எந்த விதத்துல நியாயம்? அத்தனை குழுக்கள் கள்ளுக்கு விலக்களிக்கணுங்கிறாங்க, இவரு மட்டும் வித்தியாசமா இருக்குது இவருடைய பதிவு. அப்படின்னா வள்ளுவர் என்ன பதிவு பண்றாரு? உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை ஒரு மீன் தான் பதிவு பண்றாரு வள்ளுவர். உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்ங்கிறார். கள்ளுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லுபவர்கள், மற்ற மதுக்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் உலக பேய் பட்டியலில் தான் வைக்கணும், வள்ளுவருடைய வாய்மொழிப்படி. இல்ல நீங்க 1000 சொன்னாலும் அவர் அது அரசியல் தானே சொல்றாரு. இதுல வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நாங்க அரசியல் எங்க போய் பண்றோம்? இது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை அநியாயமாக தமிழ்நாடு அரசு பறித்து கொண்டது. கலப்படத்தை காரணம் காட்டி 1/1/87 பக்கத்துல பாண்டியில, கேரளாவில, தெலுங்கானாவில, ஆந்திராவில, அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வாங்கல்ல. அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்புல இருக்க வேண்டும்? இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அரசை பார்த்து. நாங்கள் அனுமதிக்கவில்லை. அவர் என்ன சொல்றாரு? அவருடைய மகன் டாக்டர் ஷியாம் என்ன சொல்றாரு? சீமான் போன்றவர்கள் கல்லுக்கு அனுமதி கேட்கின்றார்கள். நாங்க அனுமதி கேட்கலையே. கல் பற்றிய புரிதல் அப்பனுக்கும் இல்ல, மகனுக்கும் இல்ல. 2 பேர்த்தையும் வர சொல்லுங்க, வார்த்தைக்கு உட்கார சொல்லுங்க. எங்க தரப்புல ஒருத்தர் மட்டும் வர்றோம். அவருக்கு ஆதரவா புதிய தமிழகத்துல இருந்து எத்தனை பேர் உட்காரட்டு. ஒளித்த கால நாம் ஒவ்வொரு எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கடும். ஆயிரக்கணக்கான எலிகள் ஒன்றிணைந்து வந்தாலும் நாக தலை தூக்குனா நாகத்தினுடைய காத்துப்பட்டா எலிகள்லாம் மடிஞ்சிரும். அந்த மாதிரி எங்கிட்ட நியாயம் இருக்கு. வர சொல்லுங்க வார்த்தைக்கு. இது ஒரு ஜனநாயக நாடு. இது டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய வேட்டைக்காடு அல்ல, இது ஒரு விளைநிலம். அவரு அரசியல்னு சொல்றது காரணம் 15ஆம் தேதி சீமான் அவர்கள் கல் இறக்குறாரு, அதை வேற குடிச்சு காமிக்க போறாரு, அதைத்தான் அவர் மையமிட்டு அரசியல்னு சொல்றாரோ சீமான் அவர்கள் இதுல களத்துல வரனால? சார் இது நாங்க என்ன சந்தேகிக்க வேண்டியது இருக்குன்னா, குரங்கு குட்டி விட்டு ஆளை பார்க்குமா, அந்த மாதிரி இவர் குட்டி, யாரோ இவரை விட்டு ஆளை பார்க்கறாங்க, அதுக்கு இவர் பலிகடாய் ஆயிருக்கார். அப்படி ஐயப்பட வேண்டியதா இருக்கு. சரி, சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மரமேறி கல் இறக்குறாரு. ஏற்கனவே இறக்குன்னு கல்ல பருகுனாரு, குழந்தைகளுக்கு கொடுத்தாரு. ஏன் அப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? ஏன் அப்ப நீங்க குரல் கொடுத்துருக்கலாமல்ல? ஏன் இப்ப காலம் கடந்து குரல் கொடுக்குறீங்க? அவருக்கு செல்வாக்கு வரக்கூடாது. பாருங்க, நான் தான் சொல்றேனே, நீங்க தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா வார்த்தைக்கு வாங்க. தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ், முற்கோள், முரண்கோள், முற்றுக்கோள் என்ற அடிப்படையில் இந்த வாதம் ஜனநாயக மரபுப்படி நடக்கும். அவருக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுப்போம். இதே அவர் எந்த தேதியில வாதம் வச்சுக்கிறான்னு சொல்றாரோ அந்த தேதியில
எந்த இடத்துல வச்சுக்கலாம்னு சொல்றாரோ அந்த இடத்துல வாதத்தை வைத்துக் கொள்ள நாங்கள் தயார். எங்கள் தரப்பில் ஒருத்தர் மட்டும் வருவோம். இல்ல, நீங்க இத்தனை பேர் வாதத்துக்கு வாங்கன்னு சொன்னாலும் எத்தனை மருத்துவர்கள் இதை வந்து அங்கீகரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப எத்தனை மருத்துவர்கள் தமிழ்நாட்டுல எந்த மருத்துவர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்? அவர் தரப்பு மருத்துவர்களை பட்டியலிட்டு சொல்லுங்க. அவர் மருத்துவர் தானே. இத்தனை மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஒரு பட்டியல் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார். அப்படி என்றால் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் அறிவில்லாதவர்களா? யாரோ தூண்டுதல் பேர்ல இவர் பண்றாரு. இவர் தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பண்றார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் சுமத்துறேன். எங்களது தமிழ்நாடு கள்ள இயக்கம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்ல, ஒரு அரசியல் கட்சி அல்ல. கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நாங்க வைக்கிறோம். சரி, இவர் இலக்கு பூரண மதுவிலக்குன்னு சொல்லியிருக்காருல, பூரண மதுவிலக்குன்னு சொல்லியிருக்காருல. பீகார்ல 9 ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தது. அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் பதிவிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. மக்களுடைய வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தி கூடியிருக்கின்றது. இது பெருமிதமாக இருக்கின்றது. அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு அப்போது நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும். கள்ளச்சாராய உற்பத்தி, நுகர்வு, சாவுகளை அது ஊக்குவித்ததாக அமையும் என சொல்லி மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடி போய் சாவு ஒன்றுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை நிவாரணமாக வாரி 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 வள்ளல் போல் வழங்கியது. அங்கே பீகாரை பொறுத்த அளவில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் மதுவை நோக்கி இருக்கின்றது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கக்கூடிய தலைக்குனிவு என்ற குற்றச்சாட்டை நாங்கள் சுமத்துகின்றோம். மது வருவாயை வைத்துத்தான் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை வைத்துத்தான் நலத்திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என பெருமையாக பேசுவது என்பது ஒரு இழி சொல். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நீங்க பேசின கருத்துல இருந்து நான் ஒண்ணு கேட்கிறேன். அதையுமே கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கல் அப்படி கொண்டு வந்துறீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் தலைவிரித்தாடுமே, பல உயிர்கள் பறி போகுமே அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் முன் வைக்கிறாரு. இது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்படி இருக்கும் போதே கண்ட்ரோல் பண்ண முடியல, கல் வந்து விட்டால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? பல உயிர்கள் பறி போயிடும் அவர் சொல்றாரு. பீகார்ல கல்லுக்கு விலக்களிச்சிருக்காங்களே, அங்க கல்லு தாராளமா ஏராளமா கிடைக்குது. அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டது. அந்த அரசு சாவுகளுக்கு நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது. தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை இருக்கின்றது. இங்க எப்படி கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன? அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? சரி, கள்ளு தமிழ்நாட்டுல இல்ல, கல்லுக்கு தடை. இந்த தமிழ்நாட்டுல கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டது. அதற்கு அவர் கூறும் பதில் என்ன? நீங்க சாராயத்தையும் கல்லை ஒப்பிடவே கூடாது. கல்லுங்கிறது பசு, சாராயம்ங்கிறது பன்றி. பன்றி பசுவி ஒரே பட்டியல ஓட்ட சொல்றதுங்கிறது ஏற்புடையது அல்ல. ஆனால் அது வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுல மக்கள் உயிர் தானே பறிபோக வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா மக்கள் உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி கல் கொண்டு வந்துட்டா அதனால கள்ளச்சாராயம் இது மூலமா வந்துரும் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. கள்ளச்சாராயம் வேறு, கல் வேறு, ரெண்டையும் ஒப்பிட்டு பேசாதீங்க. இல்ல நான் ஒப்பிட்டு பேசலையா. அதாவது கல் ஒரு லக்கு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில கள்ளச்சாராயம் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் நீ கொண்டு வந்தீங்கன்னா எத்தனை பேர் அதை போய் நம்ம சர்ச் பண்ண முடியும் காவல்துறையால? ஏன் பீகார்ல கொண்டு வந்திருக்கலாமல்ல? ஏன் பீகார்ல பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன என்று அந்த குற்ற ஆவண பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார்களே, அதற்கு கிருஷ்ணசாமி அவர்கள் கூறும் பதில் என்ன? சொல்லுங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கங்க பூரண மதுவிலக்கு, ஆனா கல்லுக்கு விலக்களிப்பு. அங்கே அந்த மாநிலம் முன்னேறி இருக்கின்றது.
இல்லையா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னன்னா, இந்த இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கல்லுக்கு தடை அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான், மற்ற மாநிலங்கள் எல்லாம் இருக்கு. இங்க மட்டும் தடை, என்ன காரணம்? இங்க இருக்கக்கூடிய மதுபானங்களை அதனுடைய விற்பனை எங்கும் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு ஒரு அரசியல் நோக்கத்திற்காக இங்க தடை விதிக்கப்பட்டதா, இல்ல வேற ஏதேனும் காரணமா? இங்க தமிழ்நாட்டுல கல்லுக்கு தடை விதித்ததற்கு உண்டான காரணம், அமைச்சர்களில் பெரும்பாலானவர்கள் சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் கல் தடை. பலர் சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கின்றார்கள். அரசுக்கு வருமானம் எவ்வளவு வருது? 50,000 கோடி வருது. இது நேரடியா வரக்கூடிய வருவாய், ஆண்டுதோறும் 50,000 கோடி. இதை வச்சுதான் நலத்திட்டங்கள் நடத்துறோம், ஊதியம் கொடுத்துட்டு இருக்கிற ஊழியர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முன்கதவு வழியா வரக்கூடிய வருவாய். பின்கதவு வழியா இதே அளவுக்கு வருவாய் வருது. அது லிக்கர் லாபி வலுவா இருக்காங்க, அவங்க கைக்கு போகுது. தேர்தல் நேரத்துல அரசியல் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. லிக்கர் லாபி எடை போட்டு விடை கண்டு ஒவ்வொரு கட்சிக்கும் பணம் கொடுத்துட்றாங்க. எல்லா கட்சிகளும் ஒரு சில கட்சிகளை தவிர கையேந்தி விடுகின்றார்கள். இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் கையேந்தி விடுகின்றார்கள். அதுல ஒரு பகுதியை கட்சி செலவுக்கு வச்சுக்கிறாங்க, தேர்தல் செலவுக்கு. மறுபகுதியை எங்களுக்கு கொடுக்குறாங்க, எஜமானர்களாகி எங்களுக்கு, வாக்காளர்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்க தான் தேர்தல் வந்தா பேரம் பேசுறோமே, என் வீட்டுல ஓட்டு எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்குன்னு. ஆகவே அந்த தொகை ஒரு பகுதி எங்களுக்கு வருது. இந்த சுழற்சியில தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலை பொறுத்த அளவுல வள்ளுவர் வழியில போயிட்டு இருக்கு. அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாது யாங்கு. அருள் இல்லா போனா அந்த உலகத்துல வேலை கிடையாது, பொருள் இல்லா போனா இந்த உலகத்துல வேலை கிடையாது. தேர்தல் நடக்கிறது அந்த உலகத்திலயா இந்த உலகத்திலயா? இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் என்ன வேணும்? பணம் வேணும். ஆக வள்ளுவர் வழியில தான் ஒவ்வொரு கட்சி கள வியூகம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் எங்களுடைய மொடக்குறிச்சி தொகுதியில சட்டப்பேரவை உறுப்பினராக வரும் 2026 வர முடியும். வாக்குக்கு 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் பணம் இருந்து, அதை வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு நியாயமான அடியாட்கள் என்னிடம் இருந்தார். நான் தான் 2026 மொடக்குறிச்சி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரும் தொகை என்னிடம் கொட்டி கிடந்து, அதை வாக்காளர்கள் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் தமிழ்நாடு முழுவதும் அடியார்கள் இருந்தால் நான் தான் 2026 முதலமைச்சர். இதுதான் அரசியல். இறுதியா என்னையா சொல்ல விரும்புறீங்க அவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு? இவருடைய அந்த கருத்துக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய ஒரே கருத்து என்ன? ஒரே கருத்து, முதுகில் குத்தாதீர்கள், வாருங்கள் வாதத்திற்கு, வாங்கிக் கொள்ளுங்கள் 10 கோடி ரூபாய் பரிசை. பல கடிதங்கள் எழுதணும், எந்த கடிதத்துக்கு எந்த பதில் இதுவரை அவர் போடல. கள் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம், அதுதான். உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, முரண்பாடு சொல்லிட்டீங்க, வாதத்துக்கு அழைக்கின்றோம். அந்த வாத விவாதத்தில் கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கண்ணை விட நல்லவை என நீங்களும் உங்களுடைய மகனும் நிரூபித்து விட்டால் கள்ள இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்ற உங்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். சால்விற்கு கட்டளை யாதனில் தோல்வி தொலையலார் கண்ணும் குழல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால், தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த அடிப்படையில் கள்ள இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். மொத்தத்தில் கள்ள இயக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இடவே இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இதன் மூலம் இடம் பிடிப்பீர்கள். வரும் 2026 ஆதரவான வாக்குகளாக அது மாறும். உங்கள் கட்சி வெற்றி பெறும், நீங்கள் முதலமைச்சராவீர்கள். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்க, எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி நன்றி நன்றி.